வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். இறுதிச் சடங்கு கூட பணம் இல்லாமல் குடும்பம் தவிப்பு. வாங்க, யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழறிஞர் மறைவால் அடிகளினுடைய மகன் காலமானார். இறுதிச் சடங்கில் பணம் இல்லாமல் குடும்பம் தவித்து வருகிறது. மறைமலை அடிகளின் மகன் மறைப்பச்சையன் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய வயது 78. அவரது இறுதிச் சடங்கு நடந்து அரசு உதவுமாறு அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. மறைமலை அடிகளால் 1876ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தாங்க. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு வித்திட்ட தமிழறிஞர், ஆராய்ச்சியாளர், சொற்பொழிவாளர் என சொல்லாமல் இவங்க தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டார். இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். நாகை மாவட்டத்தில் உள்ள காடம்பாடியில் பிறந்தார். தமிழ் மீது கொண்ட பற்றாலும் தூய தமிழில் பேசவும் எழுதவும் வேண்டாம் என்ற நோக்கத்தால் தனது வேதாசலம் என்ற வடமொழி பெயரை மறைமலை அடிகளார் என மாற்றிக்கொண்டார். தமிழில் பிறமொழி சொற்கள் ஆதிக்கத்தை குறைத்து தூய தமிழை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக 1912ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார். தனது மகன் நீலாம்பிகையுடன் இணைந்து தூய தமிழில் பேசும் வார்த்தை கொண்டு வந்தார். இவர் நடத்திய ஞானசாகரம் என்ற இதழின் பெயரை அறிவுக்கடல் என மாற்றினார். தமிழில் ஆராய்ச்சி மற்றும் சமசர சன்மார்க் கருத்துக்களை பரப்புவதற்கு இந்த நாளிதழை நடத்தினார். வள்ளலாரினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அவர் சமரச சன்மார்க் சபையை உருவாக்கினார். இவர் தமிழ் மதம், சகுந்தர நாடகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நூல்களை இயக்கியுள்ளார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். 1937ஆம் ஆண்டு ஹிந்தி மொழி திணிக்கப்பட்டதை எதிர்த்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அதுபோல் சாதி ஆதிக்கத்திற்கு சடங்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய இவருக்கு மறைப்பச்சையப்பன் என்ற மகன் இருந்தாங்க. அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வசதி இல்லாமல் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த அவரை அவரது மகள் லலிதா, மகன் சிவகுமார் ஆகியோர் கவனித்து வந்தாங்க. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஏற்கனவே அவருடைய சிகிச்சைக்காக அரசு முன் வர வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் அவரது இறுதிச் சடங்கு செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனவே அவருடைய இறுதிச் சடங்குகள் அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. மறைப்பச்சையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய மகன் செய்தி சேனல்களை அளித்த பேட்டியில், நான் மறைமலைகளின் பேத்தி, எங்களுக்கு அரசு சார்பில் குடியிருப்பு கொடுக்கப்பட்டது. 3வது மாடி என்பதால் என் தந்தை ஏறி இறங்க முடியாமல் அவதிப்பட்டு கீழ்த்தளத்தில் வீடு மாற்றி கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தாங்க. ஆனால் தற்போது மாடி ஏறி இறங்கும்போது கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடைந்தது. அம்மா இறந்து ஓராண்டுகள் தான் ஆகுது. அப்பாவுக்கும் இடுப்பெலும்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவங்க சொன்னாங்க. அரசாங்கம் உதவி வேண்டும். அப்படி அறுவை சிகிச்சை செய்தால் 3வது மாடிக்கு ஏறி இறங்க முடியாது. அதனால் அவங்களுக்கு கீழே விடு கொடுத்தால் நன்றாக இருக்கும். இவ்வாறு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தாங்க. இந்த நிலையில் மறைப்பச்சையப்பன் காலமாகியிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.